12 ஜனவரி இன்றைய நாளுக்கான வேதவசனம். நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியிலுள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இந்த வசனம் இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் மகனாகிய ஈசாக்கை பார்த்து சொல்லப்படுகிறது. எப்படி இத்தனை ஆசீர்வாதங்கள் ஈசாக்குக்கும் அவன் சந்ததிக்கும் கிடைத்தது என்று பார்த்தோமானால், ஆபிரகாம் கர்த்தரின் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். கர்த்தருடைய விதிகளையும் கற்பனைகளையும் நியமங்களையும் பிரமாணங்களையும் கைக்கொண்டு நடந்தார். ஆகவேதான் ஈசாக்குக்கும் அவன் சந்ததிக்கும் ஆசீர்வாதம் கிடைத்தது. அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாய் இருப்போமானால் நம்மையும் நம்முடைய சந்ததியும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஆமேன். God bless you.